வினா தைன்யேன ஜீவனம். மரணம்ன்றது அவ்வளவு சுலபத்தில் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. கஷ்டப்பட்டு சித்திரவதப்பட்டு நவத்வாரத்திலையும் நமக்கு டூபி சுருகி வச்சிருக்கான். அனாயாசேன மரணம், எந்த எஃபோர்ட்ஸும் இல்லை. அப்படியே ஆச்சாரிய தியானம் பண்ணு, பெருமாளை தியானம் பண்ணு, அப்படியே உயிர் போகுமா? இந்த கிரந்தம் அருளிச்செய்த மகாத்மா பெருக்கரண சுவாமி இந்த கிரந்தத்தினுடையதான வைபவங்கள் பிரகாசப்படுத்தினவர் அந்த பெருக்கரண சுவாமி. மகாவித்வான் பெருக்கரண சக்கரவர்த்தி ஆச்சார சுவாமின்னு பேர். அந்த சுவாமி இங்கதான் தேசிக வித்யா பவனத்திலேயே சுமார் 20 வருடங்கள் ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம் எல்லா கிரந்தங்களையும் காலக்ஷேபம் சாதிச்சார். இங்க தேசிக வித்யா பவனத்துல தினந்தோறும் காலக்ஷேபங்கள் நடந்தது. காலக்ஷேபம் நடக்காத நாளே இல்லை அப்படின்ற அளவுக்கு காலக்ஷேபங்கள் நடந்தது. அந்த சுவாமி ஒரு நாள் தன்னுடைய திருவாராதனங்கள்லாம் முடிச்சுட்டார். எல்லாம் முடிச்சார், எல்லாம் முடிஞ்சது. சிஷ்யால் 4-5 பேர் கூட இருக்கா. வந்து உட்கார்ந்தார். அப்பா, திடீர்னு எனக்கு மார்வலிக்கிற மாதிரி இருக்குன்னார். மார்வலிக்கிற மாதிரி இருக்குன்னார். உடனே தன்னுடைய ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுடைய பாதுகைகளை எழுந்துடலை பண்ணி கொண்டு வர சொன்னார். அந்த பாதுகைகளை கொண்டு வந்தா அதை அப்படியே தலையில வச்சிருந்தார், கையை கூப்பிட்டார், சேவிச்சார், அப்படியே சாஞ்சுட்டார். அப்படியே சாஞ்சுட்டார். ஒன்னும் ஒரு வைவர்ணியம், ஒரு சலனம், துளி எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே ஆச்சாரியன் பாதுகையை சேவிச்சுண்டு அதை தியானம் பண்ணிட்டு ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லிட்டு சிஷ்யர்கள்லாம் கூட நீங்க துவயம் சொல்லுங்கன்னு சொல்ல, அவ அத்தனை பேர் துவயமந்திரத்தை சொல்ல நேர பிரத்யட்சமா அந்த சுவாமி திருநாட்டுக்கு எழுந்தருளினார். அனாயாசேன மரணம்.